இருக்கட்டும். அப்புறம் என் சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்ல வந்திருக்கேன். ஆமாம், சரி. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியாதா, நான் உங்களுக்காகவே விடிய விடிய நடத்தித்தான் 10 மணி ஆனாலும் சரி. ஆமாம், போக மாட்டேன். சரியாத்தா, இப்போ யாரும் போக மாட்டீங்க மாலை மாத்திரை வரையும்? எல்லாருமே வா. சரித்தா. சரி, முருகனுக்கு எத்தனை கல்யாணம்? என்னத்தா சொல்லுங்கத்தா. காலேஜ் மட்டும் போக மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அப்போ அது 2வது முன்னாடி நான் கட்டி கொடுத்துட்டு உங்களால் நான் உதவாங்கிறத எல்லாருக்கும். சரி, இப்போ எனக்கு எத்தனை கல்யாணம் பார்க்கலான்னு பார்க்குறீங்களா? என்னத்த முடிச்சுக்கிறதா? பரவாயில்ல, எந்த பாலிசி நல்லா இருக்கே. சரி. அவர் பாருங்க, கப்பனுக்கு அத்தாளுக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் வரம் வந்து தவம் வந்து போகாத கோயிலில் ஏறாத மலையில் இப்படி ஒவ்வொரு கோயில் குளமாக ஏறினாங்க இறங்குனாங்க. அங்கேயெல்லாம் பிள்ளை வரம் கிடைக்கல. எங்கள் ஊர் ஆத்தா வேப்பலக்காரி புண்ணியத்தில், இந்த வெக்காளியம்மன் புண்ணியத்தில். ஆமாம், நான் வந்து பிறந்தேனே பிறக்கலையோ எங்கள் அப்பனுக்கு யோகம் தள்ளிடுச்சு. ஆடு மேலே ஆடி ஏறுது, கோழி மேலே கோழி ஏறுது, குதிரை மேலே குதிரை ஏறுது, இப்படியெல்லாம் மனையெல்லாம் கட்டிட்டு பெருகுதுன்ட்டு அப்பா பாருங்கள் எங்களெல்லாம் நல்லா வளர்த்து வந்தாங்க. உடனே பாருங்கள், சரி பிள்ளைங்க எத்தனை இருக்குது நல்லா வளர்க்குறாங்கன்னு ஊர் ஜனம் வாய முழுவில்லை. வாரியா எப்படி பிள்ளைலாம் வளர்த்துருக்காங்க. நல்லா வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. 1வது +2 மட்டும் நல்லா படித்தேன். எனக்கு இந்த காலேஜெலாம் போகணும், நல்லா படிக்கணும், நல்லா உத்தியோகத்தில் போகலாம் ஆசை இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன செஞ்சேன், நல்லா படிச்சுருந்தில்ல, காலேஜ் போகணும்ப்பா அப்படின்னு நான் சொன்னதுக்கு எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, போதும் படித்து கிழிச்சதெல்லாம் போதும், வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையை கற்றுக்கங்க, மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணம் அப்படி நிற்கிறேன், காலேஜில் போதும் போனது படித்தது அப்படின்ட்டார். எனக்கு இந்த மாதிரி சொல்ல கோவம் வந்துச்சு. என்னடா நம்ம படிக்கணும்னு சொல்கிறோம், அப்பா அப்படி சொல்கிறாரு, பட்டிக்காட்டில் பிறந்த நாய்க்கு இன்னும் படிப்பு அப்படின்னாரு. என்னப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு. சரி என்னத்தான் ஆனாலும் பரவாயில்ல, நேராக போய் அம்மாட்ட சொல்லுவோம், இந்த அப்பா இப்படித்தான் எப்போ பேசுவார், அம்மாட்ட சொன்னால் அம்மா பேச கேட்டு அப்பா கொண்டு போய் காலேஜில் விட்டுருவான்னு நேராக அம்மாட்ட போனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கண்டா பயப்படுவாங்க. என்னமோ தெரியல, பகலெல்லாம் எங்கள் அப்பாவை கண்டா எங்கள் அம்மா பயப்படுறாங்க. ஆனால் 10 மணிக்கு மேலே எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை எங்கள் அப்பா கேட்குறாரு. ஏன்னு எனக்கு அதுவும் தெரில. ஆமாம், சரி இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஆளுகள்லாம் இங்கே ஆளை காண ஒரு சில ஆளுகளை கேட்கலான்னா, நான் பாட்டுக்கு இங்கே எதாவது இடக்கா படக்கா கேட்டு அவங்க பாட்டுக்கு நம்மளை உதைக்க வந்துட்டாங்கன்னா போச்சு. சரி. ஆமாம், மாப்பிள்ளை முகரக்கட்டையை நான் பார்த்ததே இல்லை. நான் எவ்வளவோ கல்யாணம் வேணான்னு சொல்லி கேட்காம நின்ட்டாங்க. பெற்றவங்க பேச்சை மீறக்கூடாது, பெரியவங்க பேச்சை மீறக்கூடாது, கல்யாணத்துக்கு சம்மதிச்சா கல்யாணத்தை அன்னைக்கு தான் தெரியும். மாப்பிள்ளை முகரக்கட்டை அன்னைக்கு தான் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு, என்ன செய்ய. ஆனால் ஏலே மாவுட்டி, என்னடா என் மாவுட்டி மண்டை என்னடா பண்ணுற? சரி, அன்னைக்கு தான்ப்பா சாந்திச்சாப்பா இப்போ கல்யாணம் முடிச்சிட்ட. ஏன் மாமனார் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அவளையா உங்களைத்தேன் அவளையா? சரி சரி போ, என்ன செய்யுது, அவங்க பயந்துட்டாங்க. கொட்டை அடிக்கிறவர் வரணுமா? கொட்டை அடிக்கிறவர் வரணுமா? சரின்னு சொல்லிட்டு மாமனாரே ஆச்சா அவளையா? என்ன குருகுருன்னு பார்த்துருக்கீங்க? விட மாட்டேன் நான். அவர்கிட்ட தான் சில சந்தேகம்லாம் கேட்கணும்.
கல்யாணன்ற பேச்சு எடுத்தவே பயப்படுறாங்களே. எங்கள் ஆத்தாக்காரி முகரையாக இடிச்சிருக்கும் போல இருக்குது. அதனால தான் பயந்து போய் உட்காருங்க நீங்கள், தெரியுது. சரி, நான் மீதி கதையில் அப்புறம் வந்து சொல்கிறேன். கரெக்டா? கற்பகமே உனையில் துணையாரம்மா, கற்பகமே உனையில் துணையாரம்மா, அம்மா அம்மா கற்பகமே உனையில் துணையாரம்மா, கதையன போட்டு என்னை கல்வாரம்மா, அம்மா கற்பகமே உனையில் துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திருவுடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திருவுடையவளே, ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளித்தவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உனையில் துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே, சிலை வடிவாய் நின்று நின் திருக்கோவிலிலே, கலை வடிவாய் திகழும் நின் திருக்கோவிலிலே, கலை வடிவாய் நின்று உலகில் காப்பவனே, அம்மா அம்மா சிலை வடிவாய் நின்று உமையதும் கோப்பவனே, செம்பவள வேணி வண்ணன் மகிழும் உமையவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே, உனையில் துணையாரம்மா நீயே, அது என போட்டு என கல்போரமோ அம்மா கற்பகமே. இதுதான் வெளிமலை சாரல். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களிலே இந்த குறிஞ்சிடமோ மிக அற்புதமா இருக்கிறது. இடமுள்ள இடம். இந்த நேரத்தில் மக்கள் கூட்டம் அருமையான கூட்டம் பாருங்க. வந்த உடனே எல்லாமே சரியா பாருங்க. பெற்ற தாய்மார்கள்லாம் யார் தப்ப நாடகம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னது? யார் சொன்னா? வீட்டுக்கு போற ஆள பூரா ஒரு ஆத்த வஞ்சிக்கிட்டு இருக்கு. காலையில அதான் உண்மை. ஊர் அசிங்கப்படுத்துறீங்க. பொம்பளை பிள்ளையில 100 வேலைன்னா மட்டும் முதல்ல கூடி தூக்கிட்டு வரீங்கல்ல. நாடகத்தை உட்காந்து பார்த்தா உங்களுக்கு என்ன? வரி காசை கொடுத்துட்டு ஏன் இப்படி போறீங்க? இன்னைக்கு இருக்காங்க பரவாயில்ல, இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, பாராட்டலாம். எல்லாரும் உட்காந்து நாடகம் பாருங்க. கல்யாணத்தை பார்த்தா போகணும். ஊர்ல காது குத்து கல்யாணம்னா சோத்துக்கு மட்டும் போறீங்கல்ல, வந்திக்கு இப்படி போகலாமா? போகக்கூடாதா? ஆகையினால அனைவருமே ஆண்டவனுடைய அருளால் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழ வேண்டும். முதல்ல 1000 கோடி பணம் இருந்தாலும் முதல்ல நோய் இல்லாம வாழணும். என்ன தம்பி? நீங்க பாருங்க எப்படிலாம் அலையறீங்க. எதுக்காக அலையறீங்க? இல்ல வயிற்றுக்கு தானே சம்பாதிக்கிறான். ஆமா ஆமா. ஊர்ல மத கட்சி பார்த்துட்டாலும் ஜெயிச்சா வந்துடுறாரு இல்லையா நாடகத்துக்கு. ஆகையினால இடத்தை பார்க்கும் பொழுது இடத்தை நாம் எப்படி எல்லாம் வணிக சொன்னால் எப்படி வந்து அனுப்பா
எல்லாரும் நம்ம முன்னாடி நாடெங்கு இல்லாம இல்லை என்றாக நாடெங்கு இல்லாம இல்லை என்றாக அமதி நிலவுமே இங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு நாடெங்கு இல்லாம இல்லை என்றாக விளங்கிட வேண்டும் இங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லவங்க எல்லோரும் நமது முன்னாலே இந்த நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாடி நினைச்சதெல்லாம் நடக்கும் என்று கண்ணு முன்னாலே நாடு முன்னேற நாடெங்கு இல்லாமை சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டி நாடு, உலக நாடுகளிலே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருந்தாலும் பொதுவாகவே ஒரு நாடகம் முறிய வந்துட்டாலே அந்த மைச்சிட்டு எல்லாம் போடுவாப்ல அருமையான ஒளிவெளி அம்மன் ரேடியோ சரவணாவா சரவணா ரேடியோ நத்தகுளம் தானே நத்தகுளம் அருமையான ஒளிவெளி ரெண்டாவது அருமையான பக்கமேலாம் வாத்தியார் அவர் நல்ல உழைப்பியா வர வர நல்ல சாப்பாடு நல்ல உழைப்பு அப்படித்தான் இருக்கணும் வாத்தியாரா எதுக்கியா பாடு வர்றான் ஒருத்த வைத்தானே வாத்தியார் முருகு தம்பி பரணி தம்பி மதன் ரொம்ப அற்புதம் 4 பேருமே நல்ல நல்ல நல்லா வாசிக்கிறீங்க அது போக வேடுவரே மக்கள் வரி காசு உழைக்காம வாங்கிட்டு போனோம்னா சரிமான என்ன உழைப்புக்கு ஏற்றவர் ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா யார் ஏமாத்த கூடாதியா அதுதான் கிடைக்கும் எப்பவும் கிடையாது ஆனா இதுல எல்லா வேலையும் எல்லாம் பார்ப்பாங்க 35 ரூபா கட்டு விறகு வெட்டுறா கட்டு எல்லா வேலையும் எல்லாம் பார்ப்பாங்க இந்த 100 ரூபா வேலை ஒண்ணுதான் பொம்பளை பிள்ளைய பூரா கெடுத்தது விவசாயத்தை அழிச்சிட்டாங்க ஆமா 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 நல்ல வேலை பார்த்த ஜனங்களை பூராத்தையும் களை எடுக்க சும்மா போய் ஒரு பாட்டி களை எடுக்க போக மாட்டேங்குது யார் ஒரு 250 ரூபா ஆமா பொழுது நீங்க குடிஞ்சு களை எடுக்கணும் இது நோக்காம போய் 100 ரூபா வேலை பார்த்தது இல்லப்பா
இருக்கட்டும், இருந்தாலும் கூட இடத்தை பார்க்கும் பொழுது 2 வைங்கப்பா. ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவன் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு சேதிக்கு சேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னார், அறிவுக்கு அதுதான் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னார், அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து சோதனை செய்தால் அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து விடுதலை தந்தான், காந்தி பிறந்து விடுதலை தந்தான், உண்மைக்கு அதுதான் சுபதினம். ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகிற்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு சேதிக்கு சேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். போலொரு திரைப்பட வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம். திரைகுடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம். உழுதுண்டு வாடும் மக்களுக்கெல்லாம் அறுபடை நாளே சுபதினம். லாட்டரி சீட்டில் லட்சம் இருந்தால் கிடைத்தவர்களே அது சுபதினம். லாட்டரி சீட்டில் லட்சம் இருந்தால் கிடைப்பதற்கு அதுவே சுபதினம். மக்களின் கையில் பல கோடி இருந்தால் கிடைத்தவர்க்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு சேதிக்கு சேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர்களை நினைப்பவர் தமக்கு இடத்தை விணிக்கலாம், இருந்தாலும் கூட கட்டழகி வள்ளி இங்குதான் காவல் செய்கிறாள். சற்று உற்று கவனித்து பார்ப்போம். என்ன சத்தம்? சத்தம்? அருமையான காலம். ஆடோனும் சோ ஆடோனும் சோ என்று அற்புதமான வசதியில் கேட்கின்றது. சகுடையால், பேரியால், மகளையால், செங்கோட்டால் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் தம்பி, ஆரிய கூத்தா இருந்தாலும் காரியத்துல கரெக்டா இருக்கும். எல்லாருமே காரியத்துக்கு கண்ணா இருக்கணும். அம்மா நான் ஒரு ஆள் கைதட்டின ஓசிடுமா? வராதுல. நீ 10 பேர் சேர்ந்தானே ஒரு நாடகம் என்ன தர. ஆகையினால இப்படிப்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது நல்ல வயசு ஆஹா. இல்லையா? செங்கனி வயது இருந்து செங்கனி வாயிருந்து சிரித்திடுவாள். தித்திக்கும் தேன் குடமே, செண்பக பூச்சரமே, செங்கனி வாயிருந்து சிரித்திடுவாள். செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். தித்திக்கும் தேன் குடமே, செண்பக பூச்சரமே, தித்திக்கும் தேன் குடமே, செண்பக பூச்சரமே, செங்கனி வாயிருந்து சிரித்திடுவாள். பொங்குகளில் பருவம், பெண்களில் இளம் பருவம், பொங்கும் எழில் பருவம் பெண்களில் இளம் பருவம், பொங்குகளில் பருவம், பெண்களில் இளம் பருவம், சிந்தையில் உறவா
இன்பத்தை சொல்லும் முன்னே எண்ணத்தை கிள்ளும் முன்பே இன்பத்தை சொல்லும் முன்னே செங்கனி பாதிரந்து சிறத்திடுவார் தேய்க்கும் தேன் குடமே செல்வக கூட்டரமே தேய்க்கும் தேன் குடமே செல்வக கூட்டரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவர் அலை மோதும் உணர்வாளே கனலாகவே உள்ளமாடி வாழும் கனலாகவே அள்ளை மோதும் உணர்வாளி கனலாகவே உள்ளமாட்டி வாழும் தொடுமாசை கனலாகவே நிழலாகி உருவான காதல் தன்னை நிழலாகி உருவான காதல் தன்மை நிழலாகி உருவான காதல் தன்னை நினைத்து நினைந்து இன்பம் இணைந்து பருகு முன்னே நினைத்து நினைந்து இன்பம் இணைந்து பருகு முன்னே செங்கனி பாதிரந்து சிரித்திடுவார் தித்திக்கும் தேன் குடமே செண்பக கூட்டரமே தித்திக்கும் தேன் குடமே செண்பக கூட்டரமே செங்கனி வாய் திறந்து இப்பேற்பட்ட பெண்மகளை பார்க்கிற பொழுது இரண்டு மேகம் போல் கூந்தலும் மூன்றாம் பிறை சந்தனை போல் நெற்றியும் முல்லை போன்ற பற்கள் வள்ளை போன்ற காதுகள் கமுகு போன்ற கழுத்து கோவை புலம் போல் இப்படி இதழ்கள் உடுக்கை போன இடையினான் மர உடுக்கு செம்பு உடுக்கு சொல்லுங்க ஆச்சாரே. ஆகினால பெண்மகளை பார்க்கிற பொழுது right. எங்கே அவள் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே அவளாய் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா எங்கே அவள் எங்கே மனம் தேடுவே அதனால் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா முத்தாடுமாறில் முகம் பார்க்கையில் முத்தாடுமாவில் முகம் பார்த்து சொல்லும் எல்லாதையும் ஓதையை கிளறி கண்ணே என் வாசலின் ஓசையை கேளடி கண்ணே ஓதையும் மொய்களி ஆதையும் கனவும் எங்கே அவள் மனம் தேடுவே அவளாய் ஓடிவா முத்தாடுமாறில் முகம் பார்க்கையில் செந்திலாடி பணிபுரி நின்ற தேவாங்கனி என்று நான் தேடினேன் உன்னை. தேன் மாங்கனி என்று நான் தேடினேன் முன்னே ஆசையும் மைதிலி ஓசையும் கனவும் எங்கினே எங்கே அவள் எங்கே மனம் தேடுவே அவனாய் ஓடிவா என் பாடலை கேட்டதும் கண்ணே பாடிவா ஆளியிலே பெருமாத அலிமகளோ ஏழிசை பயிலாத கலைமகளோ இந்த உலகத்தாய் பெற்றெடுத்த தமிழ் மகளோ இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே அலைமகள் கலைமகள் மலைமகள் என்ற ஆகினால பெறப்பட்ட பெண்ணை எப்படி அனுப்பா இருந்தாலும் தெய்வீக திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் மீது ஒரு சில பாடலை பாடி பிறகு கதை பாவா ஆயிரங்கன் போதாது வண்ணக்கிளியே
குற்றால் அருவிய நான் காண்பதற்கு வண்ணக்கிளியே தடம்புரலா தலைவன் நீர்தானே எந்த தருணத்திலும் உன்னை நான் மறவேனே தடம்புரலா தலைவன் நீதானே எந்த தருணத்தில் உன்னை நானும் மறவேனே தேவர் திருமகனே நாமும் தேவர் திருமகனே நாமும் இன்னும் நினைத்தால் கிடைக்கும் இன்னும் நினைத்தால் கிடைக்கும் நேர்மை தடம்புரலா தலைவன் நீதானே இந்த தருணத்தில் உன்னை நான் மறவேனே பாடும் பாட்டெல்லாம் உன் பாட்டு நான் பாடுகிறேன் அதனை உரு போட்டு பாடிடு பாட்டெல்லாம் உன் பாட்டு நான் பாடுகிறேன் நானும் உன்னை நினைத்து ஊட்டி வைப்பேன் மக்களை உணர வைப்பேன் ஊட்டி வைப்பேன் மக்களை உணர வைப்பேன் தேவர் புகழ் பாடி புரிய வைப்பேன் தேவர் புகழ் பாடி புரிய வைப்பேன் ஏமை தடம்புரலா தலைவன் நீதானே இந்த தருணத்தில் உன்னை நான் மறவேனே பாடிடும் பாட்டெல்லாம் உன் பாட்டு பாடுகிறேன் அதனை உரு போட்டு பாடிடும் பாட்டெல்லாம் உன் பாட்டு நான் பாடுகிறேன் உன்னை நினைத்து கோடி மலரெடுத்து நாள் போட்டு ஓடி மலரடித்து தரம் கொடுத்து கோடி மலரெடுத்து நாள் போட்டு கும்பிட்டின் தேவரையா வழிகாட்டு கும்பிட்டின் தேவரையா வழிகாட்டு ஏமை தடம்புரலா தலைவன் நீதானே இந்த தருணத்தில் உன்னை நான் வரவேனே தேவர் திருமகனே உன்னாமும் தேவர் திருமகனே உன்னாமும் இன்னும் நினைத்தால் கிடைக்கும் சுகசேமம் ஏழ்மை தடம்புரலா தலைவன் நீர்தானே எந்த தருணத்தில் உன்னை நான் மறவேனே இருந்தாலும் கூட காலதாமதம் காரியக்கல்லவா யாழை நோட்டு அப்படியா மாமன்னர் மருதிருவர் நன்னாடு மாமன்னர் மருதிருவர் நன்னாடு மக்கள் மதித்திடுவோம் உண்புகளே என்றோடு மாமன்னன் மருதிருவர் நன்னாடு அவர் மதித்து நாம் வாழ்ந்திடுவோம் பொன்னோடு மாமன்னன் மருதிருவர் நன்னாடு பொன்னாத்தால் ஈன்றெடுத்த புத்திரனெங்கே அவர் பொக்கிஷமாய் இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டவே பொன்னாத்தால் ஈண்டெடுத்த பொக்கிஷமெங்கே அவர் புகழோடு வாழ்ந்து சென்ற மாமன்னரே பழனியப்பன் பிள்ளைகளா மருது பாண்டியே எடுத்து வாழ்ந்து சென்ற மருது பாண்டியர் பழனியப்பன் பிள்ளைகளா மருது பாண்டியே இதை மறக்கவில்லை மாமன்னர் புகழ் ஓங்கவே இதை மறக்கவில்லை மாமன்னர் புகழ் ஓங்கவே மாமன்னர் மருதிருவர் நன்னாடு இந்த மண்ணாசம் வாழ்கின்ற தென்னாடு மாமன்னர் மருதிருவர் நன்னாடு இந்த நாட்டு அம்மையரே வளர்த்திட்ட தங்கம் அவர் வெற்றியோடு போட்டொடுப்பா வீரத்தின் சிங்கம் ஏழு நாட்டி கண்டெடுத்த வீர தலைவரே அவர் வெற்றி முகம் கண்டதொரு மருதி வீரரே நாட்டு அம்மையரே வளர்த்திட்ட தங்கம் அவர் வெற்றியோடு போட்டொடுப்பா வீரத்தின் சிங்கம்
மாறாமருதி இருவர் சந்தோஷம் கொண்டார் மாமன்ன மருதி இருவர் நம்மாடு குதிரையெல்லாம் காண வேண்டுமே அருள் பாண்டி புகழை நாம் பாட வேண்டுமே நினைக்க வேண்டுமே இதை கவி கொடுத்தால் தன்முக வேலை நினைக்க வேண்டுமே மாமன்னர் மருதிருவர் நம்மாடு மக்கள் மதித்திடுவோம் என்ன போகுது எதுல போகுது எதுக்குள்ள போகுது எப்படி போகுது எதனால போகுது நீங்க யாரு? நீங்க யாரு? நான் ஒரு வேடுவர். வேடுவரா? ஆமா. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையில எங்க இருக்கு? அதோபா தெரியல மலை எங்க தெரியுது? அரக்குள்ள தானே கட்டிருக்கு. எங்க மலை? இங்க மலை இருக்காயா? ஒரு சட்டல இந்த இருக்குல காடு. காடா மலையா? மலை மலை கீழ காடு. இடத்து பேர் என்ன? வேள்விமலை. ஊர் என்ன ஊரு? சிற்றூர். ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. காவல் செய்ய. ஆமா. நீங்க தானே? ஆமா. உண்மையாகவே? சத்தியமா. யார் ஆடுறீங்க? நான் காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ள. ஏன்டா வேலை வெட்டி இல்லையா? எங்களுக்கு வேலையே இதுதான். எங்களுக்கு பொழப்பே விவசாயம் பார்க்கறதே. உங்க தொழில்? அது விவசாயம் தான். விவசாயம் பார்க்கறது வேட்டையாடுறது. முதல் விவசாயம்னா என்ன எப்படி அப்புறம்? டேய் ஒரு வேடுவர் நிக்கறடா. ஒரு சம்சாரினா ஒரு சம்சாரிக்கு என்ன தேவை? என்ன அது வயல் தேவை? நிலம் தேவை. சரி. வேற தண்ணி வேணும். விதை வேணும். உலகத்துல நீரின்றி அமையாத உலகம்னா. ஆமா. சரியா? இப்ப நீர் இல்லாம எந்த விவசாயம் பார்க்க முடியாது. ஆமா. என்ன தம்பி? இப்ப நீ பாக்குறது விவசாயம் தானே. முதல் உழுகு என்ன வேணும்? என்ன வேணும்? உழுக வந்து கலப்பை வேணும். மாடு வேணும். சரி மாட்டை பூட்டுற. ஆமா. நீ சம்சாரி என்ற இருக்கான இதுல கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தலாம்ல. என்ன அகத்திய அழகு முகத்துல தெரியும். ஓ முகத்தை பார்த்த உடனே இப்ப எதுக்கான ஆடு போய் சொல்ல நானு. இப்ப உழுக போற உழுகு என்ன மாடு வேணும்? என்ன மாடு வேணும்? காளை மாடு தான் வேணும். சரி 2 மாடு. மாட்டு இதுல களத்துல அது பேர் என்னையா? நேக்கா. சொல்லு ஐயா. என்ன சொல்ல? நேக்காதே. நேக்காளா மேக்காளடா? மேக்காதே நேக்காண்டுவாங்க. சரியா சொல்லு. சரிதாங்க. சரி மேக்கா. ஆமா. கெட்டவள ஊடுகம்பு. ஆமா. பேர் என்னையா? ஊடுகா. ஊர்காயா? சரி விடியா. கீழே கலப்ப. ஆமா. கலப்பு கீழே என்ன இருக்கு? கொழு இருக்கு. கொழு இருக்கு. மேல என்ன பிடிப்ப? பிடிக்கிறது. பேர் என்ன? ஏறு. முண்டை. ஏண்டா இது பேர் என்னடா? இது பேர் மைக்கு. இது பேர் என்னடா? பெட்டி. இது பேரு ஆல்ரவுண்டு. இது என்ன பேர் என்னையா? உங்களுக்கு தெரியாதா? பேர் இருக்குல்ல. ஆமா. இது பேர் என்ன? இது பேர் என்ன? இது தோசை கரண்டியா? கையில பிடிக்கிறது என்ன அது? சொல்லு மேலின்னு. அப்படி சம்சாரி இல்ல. என்ன பிரச்சனை போல? இப்ப எல்லாம் டிராக்டர்ல தான் விடுறாங்க. அவன் எந்த காலத்துக்கு மாட்டு வண்டி விடுறேன் இப்ப? டாயர் இப்பதானயா? ஆமா இப்பதான். என்ன அவர் சப்போர்ட் ஆகி அவன் காலம் ஒழுங்கா போய் பிட்டி அனுப்பிடுங்க அப்புறம். இவரியா கையில மேலி. சரி. இல்ல கையில என்ன இருக்கு? தார்கம்பு. ஆமா. மாட்டை பத்துற. சரி. ஒரு முக்குல மாட்டை மடக்கணும். எப்படி என்ன சொல்லுவ? யாரா சொன்னவன்? என்ன ஆறா சொன்னா எங்களுக்கு மாடோட தெரியாதா? சரி ரொம்ப அதிசயமா பேசுறேன். புரியா? உனக்கு புரியுமா சொல்றேன்? ரொம்ப ரொம்ப வீட்டுல கோழி வளர்க்குறான். சரி. கோழிக்கு இறையலி போடுற. ஆமா. கோழி எப்படா கூப்பிடுவ? பக் 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 பக். நாய் வளர்க்குற. ஆமா. நாய்க்கு சோறு வைக்கிற. ஆமா. எப்படி கூப்பிடுவ? பூனை வளர்க்குற. பூனை எப்படி வைப்ப? மியாவ். சரி. போறோம்டா. சரி ஆட்டுக்குட்டி வளர்க்குற. ஆமா. ஆட்டுக்குட்டி கூப்பிடுற. ஆமா. எப்படி கூப்பிடுவ? பின்ன எதுக்கு இங்க இந்த மெட்னே டிராக்டரா? சொல்லு கேட்ட சொல்லு. நீ சம்சாரின்ற பார்க்கணுமா இல்லையா? நீ எல்லாரும் இருக்கிற தம்பிக்கிறாம இல்லண்டா புறாது நொறி போட்டு போய் அப்புறம் அப்புறம்ங்க. முதல்ல பரவாயில்ல. நல்லதா பேருங்க. பேரு? என் பேரு. உங்க பேரு? வெள்ளிமலை கந்தன். கந்தனா? நானே தான். ஆமா. உங்க அப்பா பேரு? பொன்னம்பலம். என்ன பொன்னம்பலம்யா? அந்த படத்துல நடிச்சிருக்காரு அவராயா? அது இல்ல எங்க அப்பா பேரு. அப்படியா? எங்க அப்பா பல நாமங்கள் உண்டியா. அப்ப நோத்தா பேரு? அடே ஒழுங்கா பேசிக்க. இவாரு பெத்த தாய்கள்லாம் இருக்காங்க பாத்தியா?
அம்மா யாரு அப்பா யாரு அப்படி கேள்றா. ஆமா நாங்க ஆத்தானா செல்லமா கூடுவோம், ஆப்பா ஆத்தாண்டுவோம். சரி ஆத்தான்னு கூட சொல்லு. நோத்தாங்க நோக்காமட்டா வாடங்க. கோவப்பட்ட நோத்தான் கூட சொல்லுவோம் நாங்க. டேய் ஒழுங்கா போய்க்க. நோத்தர பண்ண உனக்கு வேற மாதிரி ஆயிப்போறேன். சரி வெள்ளிமலை இருந்து எதுல வர்றீங்க? ஏண்டா உலகத்துல முதல் தேவை யாரியா? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம்னா ஆமா பெற்ற தாய் பேர் நோத்தாங்கடா. அவங்க அத்தாண்டா எங்க அத்தா உங்க அத்தாண்டா உங்க அத்தா வேற என்ன பாவம் அதுல என்ன இருக்கு? நீ போயா போதா அது இல்ல சப்போர்ட் அவருக்கு. உங்க அத்தான்னு சொல்றதுக்கு பதிலா சொல்றேன். உங்க அம்மா புரியா வரேன் ஏத்தா நீ இப்படிதான் கேட்கணும். உங்க அம்மா யாரு இல்ல உங்க ஆத்தா யாருன்னு கேட்கலாம். நோத்தா சொல்றான் அத்தவன் நோத்தா சொல்லிவன. ஐயா எங்க ஆத்தானா ஆத்தா, உங்க ஆத்தானா உங்க ஆத்தா. அதானே வில்லட்ட குத்தவா? அரே ஒழுங்கா போய்க்க. ஏங்க அம்மா யாரு அப்பா அப்படி கேளு. நோத்தா நோப்பண்டா உனக்கு மண்டே வலிப்பட வந்துக்க. இருங்க எங்க ஆத்தானா எங்க ஆத்தா, சரி. எங்க ஆத்தானா ஆத்தா, உங்க ஆத்தானா உங்க ஆத்தா. வேற இது என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? ஒரு துணைச்சல் வேணாமா? சொல்ல சொல்லு. நீங்க என்ன பேசுறீங்க? இல்ல பிட்டிக்காரு ஊர் விசார மாட்டேங்க. நீ அவரு சப்போர்ட் என்ன பெரிய இது நியாயமான பேச்சாது. உங்க அம்மா யாரு இல்ல உங்க ஆத்தா கிராமத்துக்காரன் பேச்சு அப்படித்தானே பேசுவாங்க. நான் காட்டுவாசி ஆத்தா நூறு சொல்லலாம். நோத்தான் சொல்லலாம் மாத்தா பிடிட்டும்டா. இந்த பித்த தாயிட்டு பூரா சொல்லி உனக்கு காலை கெட்டி வைக்கலாங்க. பாப்புடா கட்டி வைக்கிறது பேரனையா கட்டி வைக்க நல்ல பிள்ளையா பார்த்து கட்டி வைங்க. நல்ல பிள்ளைய பார்த்து கட்டி வைங்க. கட்டி வைக்கிறது நீ உள்ள உள்ளி ஒழுங்கா பார்த்தா போதும். நீனு வாரியா தெரிஞ்சுக்க. உள்ள பிள்ளையா இருக்கு. ஆமா உள்ள பிள்ளைய பார்த்தா அந்த பிள்ளைய பார்த்தா போதுமா? அந்த பிள்ளைய எல்லாம் காலம் சொல்ல முடியாது நானு. ஏன் சரியா வராது. என்ன சொல்றது? ஏயா ஏங்க அவங்க இப்படி பிறந்துட்டு ஒரு குசு போட்டானா ஒரு 8 கிலோமீட்டர் கொள்ளுது. அட ஏன்டா ஆற மாட்டு அடித்த கறக்கன்னு பாடுற மாட்டை படித்த இப்ப ஒண்ணும் இல்ல. பெரிய ஆம்பளை ஒருத்தர் இருக்கா. ஒரு சின்ன பிள்ளை கட்டி வைக்கிறது இல்லையா? நான் கேக்குறேன். தேர் பெரிய தேர் தான். சரி தேர் ஆமா பெரிய தேர் தான். ஆமா அது அச்சாணி எவ்வளையா? இப்படி தான் தத்தி நோண்டியா இருக்கேன். இப்படிதான் அச்சாணி. ஆமா இந்த அச்சாணி மாட்டாத்தானே சக்கரை விலகாது. ஆமா அது மாதிரி இதுல வாழ்க்கை பயணம். வாழ்க்கை பயணத்துல நல்லதோ கெட்டதோ நுண்டியோ நுடமோ நம்ம கல்யாணம் பண்ணோம்னா அந்த பிள்ளைய கடைசி வரையில காப்பாற்ற அவன் தானே ஆம்பளை. இல்லங்க கம்மா வரந்தா காப்பாத்திடலாம். இது பெரிய கடலுங்க. நான் முங்கிருவேன் உள்ள. நீச்சல் தெரியாது. அப்போ உன்னால முடியல சொல்லு. அப்ப நீங்க வேணா தோது பண்ணிக்கங்க. எனக்கு வேணாம். நடிப்பீங்க அப்படியே. நான் எந்த பெண்களையுமே தாயாக தங்கையா மதி குடியாடுறானு. நீங்க 2 கண்ணா மதி குடியாளு. அந்த வழியில வந்தேன் நானு. அன்பளிப்பு நிறைய கொடுப்பீங்களா? என்ன வேணும்? பொண்ணு வேண்டுமா பொருள் வேண்டுமா ஆடை வேணும் கேள்றக்காரன். ஆத்தாடி என்ன வேணும்? எல்லாமே கொடுப்பீங்க. என்னையா வேணும்? இதெல்லாம் கொடுக்குற அப்புறம் எதுக்கு பேன் கேக் வாங்காம ஏன்ட்ட வாங்கி போட்ட? இது இல்ல பரிமாற்றமியா? என்ன பரிமாற்றம்? யாரு இந்த ஊர் இருக்கு. அடுத்த ஊர் தண்ணி இல்ல. தண்ணி எனக்கு மாத்தி வர்றது இல்லையா? அந்த மாதிரி ஊருக்கு பரிமாற்றம் உண்டு. சரி ஒரு நாட்டுக்கு நாடு ஒரு பரிமாற்றம் உண்டு. சரி நீங்க ஒரு நடிகருக்குள்ள பொருள் இருக்கு இல்லாம இருக்கு சொல்றியா? அதை போய் சொல்றியா? ஏலப்படா இல்ல. ஆமா நான் என்னமோ ஏல நீ ஒரு கோடீஸ்வரர். இன்னைக்கு வந்து வாங்கலாம்டா. நேத்து அப்படி தான ஒரு வீட்ல வாங்குறாப்ல. நேத்து என்ன இன்னைக்கு வாங்கி வந்திருக்கோம்ல. பண்ட மாட்ட போறனா வாங்கி கொடுக்கணும். நீ வாங்க மாட்டேன்னு கொடுக்க மாட்டீ யாருக்கு? என்ன வேணும் கேளு நான் தாரேன் உனக்கு. சரி இது கையில வச்சிருக்கிறது என்னது? கணை என்ற பேர். அப்படினா சிலிமுகம். இதுக்கு அப்படி அது எது காட்டினா வந்துரும். ஆமா அப்படி காட்டினா போதும் எடுத்து கொண்டாந்துறேன். அப்படியே அங்க இருந்து அந்த டீ வச்சிருக்கறல கேன். ஆமா அது காட்டுங்க. இங்க கேன் இங்க வரதா? நீ சரி களவாணி தானே. நீ நேரா போ. நான் சொல்றேன் போய் சாப்பிட்டு போ. இந்த உலகத்துல யார்ட்டையுமே கேட்டு போய் சாப்பிடலாமையா? களவு செய்ய கூடாது. அப்புறம் கையில வச்சிருக்கியா? அதை எப்போதும் கையில இருக்கேன். ஏன் ஜாமனையா பாக்குற நீ? இல்ல அது இருக்கட்டும். வர்ற வழியில கீழே எங்க விழுந்துட்டீங்களா? ஏன் அப்படி சொல்ற? காலில் முட்டை போத்து போட்டிருக்கியா? பாத்தியாயா? இது முட்டை போத்தாடாது. வேட்டைக்கு வரும் பொழுது அப்படி காடு மேடுலாம் தாண்டி வருவேன். நீங்க இப்ப வெள்ளம் வருது. சரி என்ன செய்வான்? வெள்ளம் வந்து அணை போடணும். அணை போட்டா தானே தண்ணி நிக்கும். ஆமா அதே போல சில விஷப்பூச்சிகள் எல்லாம் கடிக்க கூடாதுக்காக எல்லாம் ஆடை ஆபரணங்கள். இது என்ன இந்த சொற்று எவ்வளவு வாங்குனியா? குளிருக்கு போடுறதா? சுற்று இல்லையா இதுல ஆடையா? சுற்றுன்னு வச்சுக்க. விஷப்பூச்சி கடிக்க கூடாது. அதான் பாதுகாப்பு. உலகத்துல இழிஞ்சு பாருங்க இதுலயுமே உறவோடு செய்யணும். உறவோட்டா அது பாதுகாப்பு. அப்படி சொல்லுங்க. இன்னும் கொல்ல போய் உறவோடாம தான் செய்யறாங்க. யாரியா இந்த இருக்க பெட்டிக்கார இருக்காரு. நாடகம் முடிஞ்ச உடனே அவரு பொருளை பத்திரமா காப்பாத்துறாரு. ஆமா தம்பி பரணி உங்க நீங்க சட்டை போட்டுறீங்க. அந்த தம்பி அவரு அப்படித்தான். ஆமா உரை போடணும். உரை சரியா போடணுமியா? சரி பேரு என் பேரா வீரத்தேவன். அம்மா பேரு நங்கை மோகினி. அப்பா பேரு நம்பிராசன். அண்ணன் தம்பி 7 பேரு. சொல்றா பேர. யாரு பேரு? அண்ணன் தம்பி 7 பேரு. அண்ணன் தம்பி 7 பேரு சொல்லுங்க. மங்கன் மகுடன் சங்கன். என்னையா உண்மை சொல்லு. உண்மையத்தான் சொல்றேன். ஒண்ணுமில்ல என்ன ஏமாத்தாத. சரி மறுபடியும் சொல்றேன். சொல்ற மங்கன் மகுடன் மருது பரணி முருகன் பேர் மதன். என்னோட சேர்த்து 7 பேர் பொண்ணுகள்.
இங்க வந்தால பூரா சொல்றாரு என்ன பண்ணி பாருங்க. அவன் பூரா அண்ணன் தம்பி தான். எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சொந்தமா பார்க்கணும். கதையின் முறைப்படி பேர் என்ன? ஆமா, என் பேர் வீரத்தேவன். நாங்க 3 பேர் இருக்கோம். ஆமா. அண்ணன் இருக்கான். ஆமா. தொந்தி வேடன். சரி. தம்பி புலி வேடன். நான் தான் வெள்ளிமலை கந்தன். இருக்க 3 பேர் இருக்கமா? 3 பேர். பேரை சொல்லு 3 பேர். சரி கந்தா. சொல்லியா சொல்லியா கேட்டேன். 3 பேர் வேட்டையாடுறவங்களா? ஆமா ஆமா. பெரிய கூட்டம் நாங்கலாம். ஆமா. உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்காரு? அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல நடக்கூடிய அத்தனை ஜல்லிக்கட்டுலயுமே சரி காலமாட்ட பிடிக்க ஊரே எங்க அப்பா தான். ஆமா, இந்த போன வட்டம் அலங்காநல்லூர்ல வயிற்ற குத்தி எங்க அப்பா தான் கார் வாங்குனாரு அவரா? ஆமாயா. பாக்க தின்னுண்டா இருக்காரு உங்க அப்பான்றியா? நீ ஆள மாத்தி சொல்றப்ப. அம்மாவுக்கு என்ன அப்படின்னா சிங்கத்தை பிடிக்கிற வேலை. உங்க அம்மாவா? ஆமா. சிங்கத்தேவா? பெரிய கட்டிக்காரி. இப்படி தாய். உங்க அம்மா? ஆமா. ஒழுங்கா பேசுடா. ஆமா, பொம்பளை அத்தை தண்டி எவ்வளவு ராங் இருக்கு அவளுக்கு. சரி. அத்தை தண்டி சிங்கத்தையே அடக்குறானா உங்க அப்பா என்ன வாடு வருவாரு? தகுதி வேணுமியா. இந்த மாதிரி உலகத்துல எங்க அம்மாவுடைய சக்தி இல்லாமல் எந்த ஜீவராசியுமே நடக்க முடியாது, ஆட முடியாது, பாட முடியாது. சக்தி வேணும் இல்லையா? இருக்கட்டும். ஆமா. உங்க அண்ணன் அவனுக்கு என்ன வேலைன்னா எலிய பிடிக்கிற வேலை. பொந்துக்கு பொந்து திரிவாப்புல. ஆமா, எந்த செலவுலையும் விடுங்க கையா. ஆனா பொந்து இல்லாத இடத்துல இருக்க மாட்டாப்ல. எலி பிடிக்கிற வேலை அவனுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். தம்பிக்கு புளிய பிடிக்கிற வேலை. உங்க தம்பி புளி பிடிக்கியா? புளிய பிடிக்கிற வேலை. கொட்டை எடுத்தே எடுக்காதா? இது விலங்கு இனமியா. ஆமா ஆமா ஆமா. இப்பெல்லாம் கணக்கு உண்டு இருக்கு. இங்க என்னமோ சத்தம் கிடைச்சா? என் தங்கச்சி என்ன சொல்ற? பள்ளி. நீ வாயா அப்ப. யாரும் தெரியுதாயா? ஏன்டா இவ்வளவு தங்கச்சின்னு சொன்ன உடனே என்னடா தலைவராப்ல இவ்வளவு நேரம் கோவமா பேசினா தங்கச்சி சொன்ன உடனே வாயான். யாரியா உலகத்துல யார்கிட்ட அதிகமா கோவம் இருக்கும் அங்கேதான் நல்ல குணம் இருக்கும். அது போல ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன். நகையே போட வேணாம். நகையே போட வேணாம்டா. சொல்றா என்ன வேணும் உனக்கு? உண்மையிலேயே மச்சான். உண்மையாகவே. ஆனா உண்மையிலே நகை போட தேவையில்லையா? வேணாம் வேணாம். அப்ப என் தங்கச்சி மடப்பேல யாரியா நகையே வேணாமியா. வேணாம். சும்மா விரல அனுப்பிடு. ஆமா. ஏமாப்ல இது வரைக்கும் பொம்பளை ஏமாத்திடுறா. பொம்பளை கிடைக்காம இல்லடா. என்ன இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. அதை போல யாராருக்கு இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு யாராவது மாப்பிள்ளை பிறந்திருப்பான்ல. ஆமா. என்னத்தா ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு யாராவது எங்கேயாவது மூலையில ஒரு ஆண்மகன் பிறந்திருப்பான். அது போல ஒரு தங்கச்சிக்கு சரியான மாப்பிள்ளை நான் தான்டா. சரி இருக்கட்டும். உனக்கு ஒரு சின்ன சோதனை வைக்க போறேன். சொல்லு. ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. எது சரியான வள்ளின்னு சரியா கண்டுபிடிச்சேனா என் தங்கச்சி கட்டி தர்றேன். என் அகத்தில் அழகு முகத்துல தெரியும். நான் முகத்தை பார்த்தோம்னா பொதுவாகவே குறிய நான் பார்க்க. நீ முகத்தை பாப்பியா எங்க பாப்பியா எனக்கு தேவையில்லை. என்ன குறி? என்ன குறி? முகக்குறியா? முகக்குறியா? அதனால சரியா சொல்லிட்டேனா என் தங்கச்சி உனக்கு சத்தியமா கட்டி தந்துறேன். நான் சரியா சொல்லுவேன். இல்லைனா அப்படியே அந்த அம்பை கொடுத்து நீ வேற நடந்து போயிடணும். பாருங்க 50க்கு உங்களுக்கு இதை வச்சு உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதியா. ஆகையினால பிள்ளைய பார்க்கலாமா? பெண் வருமா? தாக்கல விடுங்க. வந்தா நோக்கத்துக்கு போதும்.